வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் கிச்சன். நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அது இந்த வீக்கெண்ட் வந்து விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக தான் இந்த வீடியோ. ஸோ அதனால தான் கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வியர் ட்ரெஸ்லாம் போட்டு வந்து உட்காந்து இருக்கிறேன். ஸோ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நாம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சேனலில் லட்டுவும் கொழுக்கட்டையும் செய்ய போகிறோம். ஸோ விநாயகருக்கு பிடிச்சது அதுதான். ஸோ அதை தான் செய்ய போகிறோம். ஆனால் நார்மலாக சின்ன சைஸில் செய்யாமல் கொஞ்சம் பெரிய சைஸில் ஜெயண்ட் லட்டுவும் ஜெயண்ட் சைஸில் கொழுக்கட்டையும் செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் இதுதான் ஸ்பெஷல். ஓகே, உள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் கேட்டதா சேனல் நேம் மாற்றலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். நான் கன்ஃபியூஷனில் இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட கேட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு மேலே சூப்பராக வந்து என்னை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு பாதி பேர் மாற்றுங்க, பாதி பேர் மாற்ற வேண்டாம், நல்லா தெளிவாக வந்துட்டு குழப்பி விட்டீங்க. சரி, ஓகே, நம்ம இப்படியே போச்சுன்னா இந்த மாதம் மாற்றின மாதிரி தான் நினச்சேன். ஸோ நான் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு போல் போடுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் ஓட் பண்ணுங்க, அதை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போதைக்கு இந்த பிளானை வந்துட்டு கொஞ்சம் ஹோல்டில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடின்னு ஒன்று இருக்குது தனியாக. நான் அந்த ஐடியா வேணால் சைடில் டிஸ்பிளே பண்ணி விட்றேன். மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வந்து என்கிட்ட பேசுங்க, நான் சேட் பண்ணுவேன் கண்டிப்பாக உங்கள் கூட. அண்ட் இதில் வந்து பேசுனீங்கன்னா என்னால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்னால் பேச முடிய மாட்டேங்குது. எனக்கு கமெண்ட் மேலே போயிடுது, எங்கே போயிடுதுன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமில் பேசுனேன், கண்டிப்பாக பேசுவேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகருக்கு அந்த கொழுக்கட்டையும் வந்துட்டு அப்புறம் லட்டுவும் பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி அவர் உட்கார்றதுக்கு வந்து சின்ன டெக்கரேஷன் மாதிரி ஒரு பிளேஸ் வந்து பண்ணால் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் தான் டெக்கரேஷன் பண்ண போகிறேன். அது கூட மேலே வந்துட்டு இந்த வெத்தலையை வந்துட்டு வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கலான் இருக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் அது எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு சின்ன டெக்கரேஷன் மாதிரி செஞ்சு வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அட்டையை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த வெத்தலையை வந்து சுற்றி வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். இது ஒரு ஹிந்தி சேனலில் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நம்மளும் வந்து இதை வந்து வீட்டில் செஞ்சு வச்சா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷனாகவும் இருந்துச்சு அது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டெக்கரேஷனில் தான் வைக்க போகிறோம். விநாயகரை வந்து இதில் தான் வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வெத்தலைக்கு பின்னாடி வந்து டபுள் சைட் டேப் இருக்குது தெரியுமா, அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டில் வந்து சுற்றி வந்து அந்த வெத்தலையை வந்து வச்சு விட்டுருங்க. ஸோ நீங்கள் சுற்றி வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குற ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இடையில சின்ன சின்ன கேப் இருக்குது தெரியுமா, அதையும் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சின்ன, அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க வெத்தலை இருக்கும் தெரியுமா, அதில் வந்துட்டு இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதை வந்து இதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ் வெத்தலையாக இருந்துச்சுன்னா பார்க்குறக்கு வந்து உங்களுக்கு அந்த நல்லாயிருக்கும், டெக்கரேஷனில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும், க்ரீனாக இருக்கும். ஸோ அதோட ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குல்ல, சிம்பிளாகவும் இருக்குல்ல. ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் இதை சுற்றி வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பூ, இந்த பூ தான் கிடையாது, உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக என்ன பூ கிடைச்சாலும் அந்த பூ வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சு விட்டிங்க அப்படின்னா அது இன்னும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம டெக்கரேஷன் வந்து இதோட ஓவர். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லட்டு பிடிக்க போகிறோம். ஸோ லட்டு பிடிக்கிறதுக்காக நான் ஸ்பெஷலாக இந்த பூந்தி இருக்குல்ல, லட்டு பிடிக்கிற அந்த பூந்தியை வந்து நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி லட்டு வந்து பிடிக்க போகிறோம். ஸோ லட்டுவை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, நான் சின்ன வயசில் வந்து எனக்கு லட்டு வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் பிடிக்காது. பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இப்போ வந்துட்டு கார்ட்டூனில் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ப்ரோக்ராம் ஒன்று உண்டு, சோட்டா பீம் அப்படின்ட்டு. நான் வந்து சோட்டா பீமோட பயங்கரமான ஃபேன். அதில் வந்துட்டு அந்த பீம் வந்துட்டு அந்த லட்டுவை சாப்பிடும்போது சான்ஸே இல்லை, எனக்கு அப்படியே நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிடும். வா செம்ம அப்படின்ட்டு அப்படியே அவர் வந்து வில்லன்ட்டு அடி வாங்கிட்டே இருப்பார். உடனே எங்கேயாவது சுட்கி இது சொல்லும், இந்தா பீம் இந்தா வச்சுக்கோ லட்டுவை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடும். அது சாப்பிடும்போது நீங்கள் பார்க்க மாதிரி கற்கன்னு சாப்பிடும்போது, ஓ லட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அதை பார்த்து தான் வந்துட்டு எனக்கு வந்து லட்டுவில் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்து, அதுக்கப்புறம் லட்டுவே சாப்பிட ஆரம்பித்தேன். லட்டுவில் 2-3 வெரைட்டிஸ் உண்டு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக மோட்டிச்சூர் லட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம விநாயகருக்கு வந்து இந்த லட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அதை தான் செய்ய போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து அதை பெருசாக பிடிச்சி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் ஹேண்ட்ஸை ஏற்கனவே வாஷ் பண்ணிட்டேன். ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன்.
இப்போதைக்கு இந்த சைஸில் வந்திருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம பெருசாக பிடிச்சிட்டு வந்து பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ பெருசாக வருதுன்னு பார்க்கலாம். நம்ம லட்டு சிறப்பாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. பெரிய சைஸ் லட்டு. ஏதாவது நம்ம திருப்பதியில் வாங்குற லட்டு கூட இடத்துல இந்த சைஸில் தானே இருக்கும். சரி, ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ரெடி பண்ணிட்டோம். ஆனால் எத்தனை பேர் வந்து நீங்கள் சோடா பீம் பார்த்து வந்து உங்களுக்கு லட்டு சாப்பிட வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஸ்பெஷலான ஐட்டம் என்ன அப்படின்னா மோதகம். கொழுக்கட்டை தான், அதை மோதகம் சொல்லுவாங்க. மோதகம் தான் வந்து விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அடுத்து போய் நம்ம அதை தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி செம்ம பண்ண. ஆனால் போயிட்டு நம்ம இப்போ அதை செய்ய ஆரம்பிக்கலாம். கொழுக்கட்டைக்குள்ளே பூரணம் வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் வந்து விட்டுக்கிறேன் அந்த பாத்திரத்தில். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1.5 கப் போல் துருவன தேங்காய் வந்து போட்டுக்கிறேன். துருவன தேங்காய் போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நான் வந்து இது வந்து பெரிய கொழுக்கட்டையாக நான் செய்கிறதுனால வந்துட்டு லார்ஜ் கன்சிஸ்டன்சிலையும் செய்கிறேன். நீங்கள் வந்து சின்ன கொழுக்கட்டையாக வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம். வீட்டில் நம்ம சின்ன கொழுக்கட்டை தான் யூஸ்வலாக செய்வோம். அந்த மாதிரி செய்யும்போது வந்து இதே மெத்தடில் செஞ்சுட்டு சின்ன சின்ன கொழுக்கட்டை கூட நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். அண்டு அது கூட வந்துட்டு வந்து ஒரு 3/4 கப் போல் வந்து உடச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை போட்டுக்கிறேன். துருவன வெல்லம் கூட சொல்லலாம். பெரிய வெல்லமாக இருந்துச்சு அதை வந்து நல்லா உடச்சி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் தூளாக உள்ள போட்டிங்கன்னா தான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். கொழுக்கட்டைக்குள்ளே வந்து வைக்கிற அந்த பூரணம் வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து கொழுக்கட்டை மாவு வந்து நான் செய்ய போகிறேன். கொழுக்கட்டை மாவு பிடிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கிலோ மாவு போல் வந்து சேர்த்துருந்தேன். 1/2 கிலோ மாவுனா ஏறத்தாழ வந்து எனக்கு 3 கப் மாவு கிட்ட எனக்கு வந்து வந்துச்சு. ஸோ 3 கப் மாவு கூட வந்து கொஞ்சோண்டு வந்து நான் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்கிறேன். ஸோ உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த மாவு வந்து இனிப்புலாம் போடுறோம்ல, ஸோ அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அப்படின்றக்காக தான் வந்து உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதில் 3 கப் மாவுனா 3 கப் கொதிக்கிற வெந்நீர் வந்து போடணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த வெந்நியை எடுத்து வந்து இந்த மாவில் வந்து விட்டு நம்ம கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கணும். ஸோ 3 கப்புக்கு நான் 3 கப் தண்ணி வந்து அதுவும் கொதிக்கிற தண்ணி வந்து விட்டு இந்த மாதிரி வந்து கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த மாவை வந்து காட்டுறேன். மிக்ஸ் பண்ண அந்த மாவு இந்த மாதிரி நல்லா கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி வந்து சாஃப்டாக வந்துடும். இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணமும் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை வந்து பிடிக்க வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு இந்த மாவு வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிண்ணம் மாதிரி வந்து ஃபஸ்ட் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து அந்த பால் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பூரணத்தை வந்து பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சு உள்ளே வச்சுட்டு சுற்றி வந்து மாவு வந்து பிடிச்சிட்டேன். என்னால் சரியாக காட்ட முடியல. நான் அதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சேன். ஆனால் ஃபைனலாக வந்து இப்படி தான் வந்துருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. ஓகே, நான் வந்து இந்த கொழுக்கட்டையை வந்து ஏறத்தாழ ஒரு 20 நிமிஷம் போல் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுருந்தேன். ஸோ இதான் ஃபைனல் ஸ்டேஜ். பார்க்குறக்கே அழகாக இருக்கலாம். என் கையில் இருக்கிற அந்த கொழுக்கட்டை அழகாக இருக்கா. ஸோ எனக்கே ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டையுமே காட்டுறேன், கொழுக்கட்டையும் லட்டுவையும். இப்படி தான் வந்து நம்ம கொழுக்கட்டையும் லட்டுவும் வந்துட்டு ரெடியாக இருந்துச்சு. இப்போ நம்ம இதை போய் நம்ம விநாயகருக்கு வந்து கொடுக்கலாம். ஓகே, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது விநாயகரை வச்சு விநாயகருக்கு வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையையும் லட்டுவையும் கொடுக்க வேண்டியதாக. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன விநாயகருக்கு ஸ்டேஜ் மாதிரி க்ரியேட் பண்ணி அதில் நம்ம செஞ்ச அந்த வெத்தலை டெக்கரேஷன் பூவெல்லாம் வச்சு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் 2 இலை நான் வந்து விரிச்சேன். அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க 2 இலைலாம் வேண்டாம், ஒரு இலையிலே வந்து எல்லாத்தையுமே வச்சிடலான்னு சொன்னாங்க. ஸோ நான் ஒரு இலையை எடுத்துவிட்டு ஒரே ஒரு இலை மட்டும் வச்சுருந்தேன். கொஞ்சம் வளர்றேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த பெரிய சைஸ் லட்டுவும் பெரிய சைஸ் கொழுக்கட்டையும் வச்சுருந்தேன். அது பக்கத்துலேயே அதோட மினி சைஸ் சின்ன சைஸில் அது வந்து அது எப்படி இருக்குமோ அதையும் வச்சுருந்தேன். ஸோ பார்க்குறக்கு அது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. விநாயகர்லாம் வச்சுட்டு கொஞ்சம் டெக்கரேஷனும் வந்து சுற்றி வந்து நாங்கள் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் அவ்வளோ தெரியாது. எங்கள் அண்ணி தான் ஆக்சுவலாக அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவோம். ஸோ அவள் தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவை வந்து பக்கத்தில் வந்து உட்கார சொன்னேன். எங்கள் பாப்பா சூப்பராக தோப்புக்காரனெல்லாம் போடும் சொன்னால். ஆனால் அன்றைக்கி வந்து பயங்கர கோவத்தில் இருந்துச்சு எங்கள் பாப்பா. நான் உட்கார சொன்னப்போ உட்காரவே இல்லை. அதுக்கு வந்து லட்டு கொடுக்கல அப்படின்னு ஒரு கோவம், ப்ளஸ் அதோட ஸ்டூல் மேலே தான் நாங்கள் விநாயகர் வச்சுருந்தோம் இன்னொரு கோவம். ஸோ வந்து எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டா. ஸோ வேறு வழி இல்லை, அப்படியே நாங்கள் நிற்க வச்சுட்டு எங்கள் அண்ணி வந்துட்டு அதுக்கு பூஜைலாம் வந்து பண்ண ஆரம்பித்தா. ஃபஸ்ட்டு பற்றி காட்டினா, அதுக்கப்புறம் சூடத்தை வந்துட்டு பற்ற வச்சு அதையும் வந்து காட்டினா. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு எங்கள் பாப்பா பண்ணது மட்டும் தான் கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு. எங்கள் பாப்பா வந்து கடைசி வரைக்கும் உட்காரல.
ஸோ இப்படி தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து இனிஷியேட்டாக விநாயகர் சதுர்த்தி வீக்கெண்ட் தான், பட் அதுக்கு முன்னாடியே வந்து விநாயகருக்கு வச்சாலும் விநாயகர் கோச்சிக்க மாட்டார்ல, ஸோ அவருக்கு வந்து நாங்கள் வச்சோம். கண்டிப்பாக விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பெரிய கொழுக்கட்டையும் இந்த பெரிய லட்டுவும் கண்டிப்பாக அவர் ஹாப்பியாக இருப்பார். க்ளோஸ்அப்பில் வந்து அந்த விளக்கையும் நான் காட்டுறேன், அழகாக இருக்கலாம் பார்க்குறதுக்கு. ஸோ இதோடு வந்துட்டு எங்கள் என்ஜாய்மெண்ட் செம்மையாக இருந்துச்சு. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.